கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம் இந்த உயர்ந்த இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்களுக்கும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வேத தியானமாக சங்கீதம் புஸ்தகம் 115ஆம் அதிகாரம் 14-15. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம மாத்திரமல்ல, நம்ம சந்ததியும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நாமளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம யாருன்னா நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் நம்மளையும் நம்ம சந்ததியையும் வர்த்திக்க பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படியே இயேசுவானவர் இந்த பூமியிலே ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நமக்கு, நாமளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நமக்கு பின்வரும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஆசீர்வாதம் மிக பெரிதான இருக்கிறது. நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் நமக்கு பின் வரும் சந்ததிகளுக்கும் தேவன் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நமக்கு சில பேருக்கு குழந்தை இல்லாமல் கூட இருக்கலாம். குழந்தை இல்லாட்டா அது சபைக்கு வர்றதான பிள்ளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள். வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சபைக்கு இருக்கதான எல்லா பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகள் தான். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 128ஆம் சங்கீதம் முழுக்கமே பாத்தீங்கன்னா அது ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் கடைசியில சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் பிள்ளைகளையும் காண்பாய். எல்லா விதத்திலையும் சந்ததியை காணும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், உன் மேல இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அள்ளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ல ஒரு ஆவி கொடுக்கிறாரு. அந்த ஆவி சந்ததிக்கு உண்டான அது நீங்குவதில்லை என்று ஒரு பெரிதான உடன்படிக்கை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் மொத்தத்துல இயேசுவானவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவனும் அல்ல, வர்த்திக்க செய்கிற தேவன். வர்த்திக்க செய்கிறது மாத்திரம் அல்ல, உன்னை பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா.
அது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெருக செய்வார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெருக செய்வார். ஆவிக்குரிய ஆசீர்வாதமான சந்தோஷம், சமாதானம், சுகத்தையும் ஆண்டவர் பெருக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனாலே அவரை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாத்துக்கும் அது தெரியும். நீங்க மற்ற மதத்துல உள்ள ஒரு சகோதரி நீங்க ரோட்ல போகும்போது அது ஒரு தேவாலயமா இருந்தால், அல்லனா ஒரு சிலுவை போட்டப்பட்ட ஆலயமா இருந்தால், அதை நின்று ஒரு நிமிடம் ஏசப்பா ஆசீர்வதின்னு சொல்லாம போகவே மாட்டான். அது 100% 90% உண்டான தேவனுடைய பிள்ளைகள் மற்ற மதத்துல உள்ள எல்லா மனிதர்களும் ஏசப்பா ஆசீர்வதிங்கன்னு ஒரு வார்த்தை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம். இயேசுனா ஆசீர்வதிப்பாருங்க, அவ்வளவுதான். அதுக்காக நான் கும்பிடுறேங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க 10ல் 1 11 கும்பிடுவாங்க. அது பதில் கொடுப்பாரா கொடுக்கலையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி, இந்த ஆண்டவருடைய இந்த வசனத்தின்படி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி? அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே நான் கேட்கறதுனால நீங்க சொல்லாதீங்க, உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த 3 காரியத்தின் நிமித்தமாய், அந்த 3 காரியத்துல தேவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சில நேரம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பல நெருக்கடி, கண்ணீர்கள், சூழ்நிலைகள், கலக்கங்கள் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம ஆசீர்வதிச்ச பட்டமா படலையா, ஆண்டவர் என் கூட இருக்காரா இல்லையா, பல சந்தேகங்கள் ஓடியாந்துரும். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டி அந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28, 29 படி. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சத்துருக்கள் உங்களை பார்த்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சத்துருவாய் காணப்பட்டதான கருத்து வேறுபாட்டினால இருந்த ஜனங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று என்றைக்கு அவன் நாவினால் அறிக்கையிடுறானோ அன்றைக்கே நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த சத்துருன்னு சும்மா உடன்படிக்கை பண்ண வருவாரா? அதுக்கு ஈசாக்கு சொன்னப்பட்ட வார்த்தை. ஈசாக்கு என்ன செஞ்சான் தெரியுமா?
என்ன செஞ்சான் தெரியுமா? சத்துரு ஈசாக்கு ஆசீர்வாதத்தை, அவன் பிரயாசப்பட்டதை, அவனுடைய பிரயாசத்தின் அனைத்தையும் அவன் என்ன செஞ்சான்? சத்துரு எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு இல்லாட்டா உனக்கு யாருக்குமே வர வேண்டாம், எனக்கு இல்லாட்டா யாரும் உனக்கு வர வேண்டாம், ஒண்ணு எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு இல்லாட்டா யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஈசா கிட்ட ரொம்ப ஃபைட் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆனா ஈசாக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? விட்டு கொடுத்துட்டே வந்தான், விட்டு கொடுத்துட்டே வந்தான், விட்டு கொடுத்துட்டே வந்தான். பழமொழி ஒண்ணு சொல்லப்படும், விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதே இல்லை. விட்டு 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 கொடுப்பவன் கெட்டு போனதே இல்லை. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அவன் கெட்டு போனதே கிடையாது. இது 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 வந்து ஈசாக்குக்கு ரைட்ஸ். என்ன என்ன ரைட்ஸ்? அவங்க நீங்க 15ஆம் வசனத்தை படிங்களேன். அல்லேலூயா, துதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பாருங்க, இவனுடைய தகப்பனார் யாருக்கு? இவங்களுடைய தகப்பனாருக்குரிய ஒரு சொத்து, அது துறவு. அந்த நாட்கள்ல கிணறு தான், தண்ணீர் தான் பெரிய சொத்து. ஏன்னா ஆடு மாடுகளுக்கு தண்ணி தேவை இருக்கு. பெரிய சொத்து என்னன்னா கிணறு. இன்னைக்கு 100 கிலோ தங்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு கிணறு இருந்தா போதும், ஒரு கிணறு இருந்தா போதும், அவனுக்கு பெரிய சொத்தே அதுதான். அல்லேலூயா. இதை யாரு பண்ணான்னா அவனுடைய தகப்பனார் பண்ணினார். யாரு? அவங்களுடைய தகப்பனார் வெட்டின துறவு. என்ன பண்ணாங்க? இவங்க என்ன செஞ்சாங்க? துறவு எல்லாம் மண்ணினால நிரப்பி போட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம்டா, ஆசீர்வாதம் அது. நீ சாப்பிடக்கூடாது, நானும் சாப்பிடக்கூடாது. சத்துரு எதிரியானவன் உங்களுடைய வாழ்க்கையில இப்படி வரலாம், எனக்கோ ஒரு நாள் அப்படி வரலாம், வந்திருக்கலாம், இப்பொழுது வந்து கொண்டு இருக்கலாம், இனி வரக்கூடிய நாட்களை வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம்ப்பா, உங்க ஆசீர்வாதத்தை க்ளோஸ் பண்ணுவான் அப்படின்னு கூட க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படியா, பரவாயில்ல, நீ வச்சுக்கோ, நான் அடுத்த துறவை தோன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த துறவுக்கு போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம் படிங்க. மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேதாரும் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சிக்னா என்று பெயரிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். திரும்ப 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 ஒரு ஆசீர்வாதத்துக்கு அவங்க தன்னுடைய உழைப்ப அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உழைச்சு 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 போறாங்க. எதிரியானவன் திரும்ப 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 வாக்குவாதம் வாக்குவாதம் பண்ணி 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 இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், நீ கிடையாது, உங்க தகப்பனுடைய சொத்து எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே ஈசாக்கு ஒரே ஒரு காரணம், அப்படியா வச்சுக்காங்க, வச்சுக்காங்க, பரவாயில்ல, அப்படியா, தகப்பனுடைய ரைட்ஸுங்க, தகப்பனுடைய ரைட்ஸுங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதங்க, பிள்ளைகளுக்கு தாங்க அது சுதந்திரம். தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு சுதந்திரம்? சொல்லுங்க எல்லாரும். தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு சுதந்திரங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாதபடிக்கு, பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்க கூடாதபடிக்கு தடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாத தடை பண்ணிக்கிட்டே இருந்தான் சத்துரு. ஆனா அதுலயும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வாக்குவாதம், அப்படியாக்க எங்க ஊரு
நாங்க எங்க பலன், என்னால பண்ண முடியுமா, உன்னால இது பண்ண முடியுமா, நான் யாரு அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வாக்குவாதம் பண்ணிட்டாங்க. விளைவு என்ன பார்த்தான், ஈசாக்கு சொல்லிக்கிட்டே அமைதியா விட்டு கொடுத்துட்டே இருந்தான். பிரியமான சகோதரனே சகோதரி, நீ விட்டு கொடுக்க பழகிக்கோ. எந்த காரியமா சத்துரு என்ன கேட்டான் நீ விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஆனா நிச்சயமாய் அவன் திரும்பி வருவான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவதற்காக வருவான். அல்லேலூயா. அதுதான் மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. 5:40 எடுங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியும் விட்டுரு. பரவாயில்ல, உன் ஸ்தானத்தை கேட்கிறானா விட்டுரு, உன் பதவியை கேட்கிறானா விட்டுரு, உன்கிட்ட இருக்க பொறுப்பை கேட்கிறானா விட்டுரு, உன்கிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை கேட்கிறானா விட்டுரு, வேற என்ன கேட்கிறான், உன்கிட்ட இருக்க மதிப்பு மரியாதை கேட்கிறானா விட்டுரு. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதே சத்துருவின் வாயினால கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான் சொல்லும்படியான வாழ்க்கை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பிரியமான சகோதரனே சகோதரி, உன் வேலை ஸ்தலத்துல, உங்க சபையில, அல்லனா உங்க இருக்கிற இடத்துல, உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனை உன்ட வாக்குவாதம் பண்ணி உன் ஸ்தானத்தை எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னு சொன்னா தாராளமாய் நீ விட்டு கொடு. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் புத்தகம் 11:16 சொல்லப்படுது. ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். எந்த ஒரு மனிதனும் சரி, வாக்குவாதம் பண்ணுவதற்கு நம்மளும் சரி, நம்ம சபைகளுக்கும் அப்படி ஒரு பழக்கமே கிடையாது. அல்லேலூயா. அப்படி ஒரு சத்துருவாய் காணப்பட்டு ஒருவன் வாக்குவாதம் பண்ணி உன்னுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கணும், உன் குடும்பத்தில் இருக்க ஆசீர்வாதத்தை எடுக்கணும், பறிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு மனிதன் நினைத்தாலும் தேவன் விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான்னு சொல்லி சத்துரு உனக்கு முன்பா ஒரு உடன்படிக்கை பண்ணும்படியான வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். சத்துருக்கு முன்பதாக ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். பிரியமானவர்கள், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை நம்பி வந்திருக்கிற, என்னை அடைக்கலமா வந்திருக்கிற, நான் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டேன். நான் தலை குனிய வைக்கிற தேவன் அல்ல, தலை நிமிரச் செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு சத்துருக்களுக்கு, உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். தேவன் சத்துருவையும் அவங்களோடு சமாதானபடியாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சத்துருன் வாயினால எப்பொழுது சொல்லுகிறார்களோ அப்பொழுதே நீங்க என்ன செய்றீங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அடுத்து 2வதாக லூக்காயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடியே இது இயேசு கிறிஸ்துவானுடைய தாயாராயிருக்கதான மரியாளுக்கு தேவ தூதர்கள் சொன்ன வார்த்தை. சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாள் என்னங்க செஞ்சாரு? மரியாள் என்னங்க செஞ்சா அப்படின்னு கேட்டா, அவ என்ன செஞ்சானா, தேவ சித்தம் நிறைவேற ஒரு கருவியாய் பயன்படுத்தினான். அவ ஒப்பு கொடுத்தாள்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கும் கூட தேவ சித்தம் செய்ய உன்னை கருவியாய் தேவன் பயன்படுத்தினால் நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு உன்னை கருவியாய் தேவன் பயன்படுத்தினால், அல்லனா தேவன் பயன்படுத்த நீ ஒப்பு கொடுப்பானால் நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்த நாம சகோதரம். இப்ப இன்றைக்கு அந்த உலகத்துல, இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க, மரியாதை மாதிரி ஒரு அம்மா இருக்குமா, மரியாதை மாதிரி ஒரு அம்மா இருக்குமா, இயேசுவே இயேசுவே கற்பத்துல சுமந்தவா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் போற்றி புகழ்ந்து உலகமெங்கும் போற்றி புகழ்ந்து மரியே வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு அப்படி அல்ல பிரியமானவளே. அன்னைக்கு அவ சொல்லும் போது அவ ஒரு கன்னிகை அவ எவ்வளவு குழந்தை பிறக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படிங்கிறதை நீங்க அறிஞ்சுக்கணும். 29ஆம் வசனத்தை படிங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாத பாத்திரமாய் நீங்க தெரிந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமா ஒரு கலக்கம் வரும், ஒரு கலக்கம் வந்துடும். இதை நம்ம எப்படி செயல்படுத்த போறோம்? எப்படி? ஆண்டவர் சொல்லிடுவாரு, நீ இந்த ஊழியத்தை நீ செய்ப்பா, நீ இந்த 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 காரியத்தை நீ பண்ணு, இந்த ஊழியத்தை. நான் சொல்றது இந்த மாதிரி சபை வச்சு நடத்துற ஊழியம் மட்டுமல்ல, நீங்க எல்லா ஊழியத்தையும் நீங்க செய்யக்கூடிய ஒரு தேசத்துல நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்களை குறிச்சு ஒரு என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றுவதற்கு நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொன்ன உடனே ஒரு கலக்கம் வரும் பிரியமானவன். அவளுக்கும் அந்த கலக்கம். ஆண்டவர் ஆண்டவர் என்ன செய்யாரு? ஆசீர்வாதம் தான் சொன்னாரு. வேற எதுவும் சொன்னாரா? வேற எதுவும் சொன்னாரு? ஆசீர்வாதம் தான் சொன்னாரு. ஆனா ஒரு கலக்கம் வந்துருச்சு. சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா, இது எப்படிப்பட்டதா இருக்குமோ, இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்குமோன்னு சொல்லி ஒரு கலக்கம் வந்துருச்சு. அதுக்கு அது மாத்திரமல்ல, 34 படிங்க. பாருங்க, அவ கன்னியே. அடுத்து அதுக்கு இடையில அவ சொல்ல, நீ கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவா, அதற்கு இயேசு என்று பெயரிடுவாங்க அப்படின்பா. அப்ப அவ சொல்ல நான் கன்னிகை, நான் புருஷன் அறியல. என்ன எப்படி நடக்கும்? ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒரு சந்தேகம் வருது. தேவ சித்தம் செயல்படுவதற்கு ஆண்டவருக்காக ஊழியத்தை நீங்க செய்யும் போது, ஆண்டவருக்காக பிரயாசப்படும் போது சந்தேகம் வரும், கலக்கம் வரும், சந்தேகம் வரும். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். பாருங்க, இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே, கல்யாணம் பண்ணுவதற்கு முன்பாகவே என்ன செய்தாங்க? கர்ப்பவதி ஆயிட்டா. அல்லேலூயா. யோசேப்பு நீதிமானா இருந்து அவமானத்துக்கு பல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் தீர்மானிச்சுட்டான். அதுக்கு ஆண்டவர் துணை செய்தார். ஆனா அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நீதிமா சொல்லுங்க, அதுல அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நீதிமா என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க? சொல்லுங்க, என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க? உங்களை அவமானப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நீ செய்யக்கூடிய ஊழியத்தையும் சரி, ஆண்டவருக்காக செய்யணும்னு எதை நினைச்சாலும் சரிதான், நீ ஆண்டவருக்காக காசு கொடுத்தாலும் சரிதான், ஆண்டவருக்காக என்ன செய்யணும்னு நினைச்சா கூட ஒரு கூட்டம் அவமானப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கும். ஒரு கூட்டம். ஆனால் தேவன் பெரியவர். ஆண்டவருடைய சித்தத்தை செயல்படியாக செய்து முடித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு ஒரு கலக்கம் இருக்கலாம்,
ஒரு சந்தேகம் இருக்கலாம், அநேகர் அவமானப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கலாம். நீ செய்யற ஊழியம் என்ன என் ஊழியம்? நீ செய்யற ஊழியம் என்ன ஊழியம் அப்படின்னு சொல்லி அநேகர் அவமானப்படுத்தலாம். ஆனாலும் அவருடைய சித்தம் மாத்திரம்தான் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீ அந்த பாத்திரம், அந்த கருவியாய் நீ ஒப்பு கொடுப்பாயானால், ஆண்டவர் அந்த கருவியாய் தெரிந்து கொண்டாரானால், நிச்சயமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எத்தனை சூழ்நிலை கலக்கம் வந்தாலும் சரிதான், எத்தனை சந்தேகங்கள் வந்தாலும் சரிதான், உனக்கு இந்த ஊழிய கடைசி வரைக்கும் கொண்டு போக மாட்டோம்னு இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை அழைத்த தேவன் மாறாதவர். அவர் அப்படியே செய்வார், கண்டிப்பா செய்வார். உன்னை அழைச்சிட்டாரு, கண்டிப்பா செய்வார். இந்த ஊழியத்தை உன் கையில ஒப்படைச்சிருக்கு. உனக்கு சின்ன ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம். இப்போதைக்கு மற்றவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஊழியமா இருக்கலாம், நாளைக்கு பெரிய எந்த ஊழியம் கூட எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில் கருவியாய் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாத. நீ கர்த்தருடைய கையில இருக்க தேவ சித்தத்தை நிறைவேற்றிருக்க கருவி. நீ கருவி. உன்னைய வச்சு ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் ஆதாயப்படுத்துவார். நீ கருவி. ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவன் மூன்றாவது அவர் சொல்லுகிற இடத்துல தங்கி இருப்போமானால், அல்லனா அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருப்போமானால், நிச்சயமாக தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்போ ஆபிரகாம் காலத்திற்கு போலவே ஈசாக்கு காலத்துல ஒரு பஞ்சம் வருது. ஆபிரகாம் காலத்துல இருந்தது போலவே ஈசாக்கு காலத்துல ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே அவன் அடுத்தடுத்த பகுதிக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பிரயாணப்பட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல நீ இரு, இந்த தேசத்துல நீ இரு, நான் சொல்லுகிற வரைக்கும் இந்த தேசத்துல இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உன் தகப்பனார் இருக்கல்ல, அவரு என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் சொல்ற தேசத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி நீ இந்த தேசத்துல குடியிருந்து ஆசீர்வாதத்தை உன்னுக்கும் உன் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுக்கு நம்ம எப்ப கீழ்ப்படுகிறோமோ அந்த சமயத்துல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க அந்த ஒரு 4-5 படிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாட்கள் நான் சொல்லுகிற நீ எந்த இடத்துல இருக்கணும், நீ எந்த இடத்துல இருந்தா ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும், எல்லா விவரத்தையும் ஆண்டவர் தெளிவாக நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நாம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று நம்ம தெரியணும் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஜனமா இருந்தால் நாம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்துல இருக்கலாம், நம்ம வேலையில இருக்கலாம், மற்ற தொழில் காரியங்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பறக்க கூடாது. பறந்துட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. வேதம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5:6 சொல்லப்பட்டிருக்கு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. இல்ல நான் அடங்கல மாட்டேன், பறந்து உயர உயர உயரணும் பறப்பேன் அப்படின்னு சொன்னா நேரா எங்க போவேன்னு தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. ஆண்டவர் சொல்ற தேசம் அடைக்கல பட்டணம். ஆண்டவர் கொடுக்கிற தேசம் எருசலேம். ஆண்டவர் கொடுக்கிற தேசம் நாசரேத்து. அது தேவ ஜனங்கள் இருப்பாங்க. அதுல உன்னை ஆண்டோடைய மகிமை நீ பார்க்கலாம். நீ அந்த இடத்தை விட்டுட்டு நீ போயிட்டேன்னு சொன்னா, இந்த இடத்தை விட்டு நீ போயிட்டேன்னு சொன்னா எங்க போவ? எகிப்துக்கு போயிருவ. எங்க போவ? எகிப்து போவ. உன் கண்ணு எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும். உன் கண்ணு அப்படியே இருக்கும். உன் கண்ணு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், அழகா இருக்கும். லோத்து அப்படிதான் பார்த்தான். ஆபிரகாம் சொன்னாரு, நான் இந்த பக்கம், நீ இப்போ தம்பி நீ இந்த பக்கம் போனாதான் நீ எந்த பக்கம் போறியோ நான் அந்த பக்கம் போய்க்கிறேன் அப்படின்னாரு. லோத்து ஏறெடுத்து பார்த்தான். என்ன சொன்னான்? பசுமையான தோட்டமாய் பார்த்தான். பசுமை பார்க்கும் போதெல்லாம் பசுமையா தெரிஞ்சது. லோத்தினுடைய விளைவு என்ன? சோதாம் குமாரம் பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய பட்டணம் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அவனுக்கு சொந்தமாகப்பட்டது. ஆண்டவர் சொல்ற நீ சபையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், அல்லனா வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற காரியத்துல கொஞ்ச நாளைக்கு நீ அடங்கி தான் இருக்கணும். இல்ல நான் பறப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா பறக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா அடங்கி இருக்கணும்ங்கதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசிட்டு இருக்காரு. இந்த சொல்லுக்கு ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால ஆசீர்வதிச்சேன். இன்னைக்கும் நீங்க இந்த சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேசத்துல ஆண்டவர் கொடுக்கிற தேசத்துல கஷ்டமே இருக்காதான்? கஷ்டம் இருக்கதான் செய்யும். இருக்குமா? இருக்கும். இங்க இல்ல, எல்லாருக்குமே ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? எல்லாத்துக்குமே, எல்லா மனுஷருக்கும் ஒரு பழமொழி. இக்கரைக்கு, ஆமா, நிறைய பேருக்கு இக்கரைக்கு என்ன செய்வான்? அக்கறை. ஏப்பா சூப்பர். ஆமா 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 ஆமா. இந்த ஜோக்குக்கு எல்லாம் சொல்லுவாங்க, ஜோக்குக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, தான் பொண்டாட்டியை விட அப்படியே சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. என் வேதமும் சொல்லுது, நீதிமொழிகள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். இனிப்பா இருக்கும். ஆமா, பாதாளத்துக்கு கொண்டு போயிரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கொஞ்ச நாள் நீங்க அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தாம இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு நாளைக்கு நீ அடங்கி இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆயுசு நாள் முழுவதுமா நாங்க அடங்கிதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. அப்படி கடைசி வரைக்கும் நீ எனக்கு அடிமையா தான் இருக்கணும் அப்படி சொன்னதில்லை. உன்னையும் உன் காலத்தையும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆனா ஜாக்கிரதையா இருக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அடங்கி இருக்கணும். குடும்பம்னா குடும்பத்துக்குள்ள அடங்கி இருக்கணும், சபைனா சபைக்குள்ள அடங்கி இருக்கணும், வேலைனா வேலைக்கு அடங்கி இருக்கணும். அது மாத்திரமல்ல, தொழில்னா தொழில அடங்கி இருக்கணும். யாருகிட்ட என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்ப அடக்கமா இருக்கணும், எப்ப ஒடுக்கமா இருக்கணும், ஆண்டவர் சித்த காலங்கள் வர்ற வரைக்கும், ஆண்டவருடைய நாட்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் என்பதை என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. நீ எகிப்துக்கு போகாமல், எகிப்து பலன்னு இருக்கும், பலன்னு இருக்கும். கண் அப்படியே உருட்டுனா அப்படியே சூப்பரா தெரியும். எகிப்து போனேன்னா அது ஒரு பெரிய கடல், அது பெரிய உலகம். அதுக்குள்ள போய் நீ மூங்கிட்டுன்னா வெளியே வர முடியாது. மகளே, நீ எகிப்துக்குள்ள போகாம
நான் சொல்ற அடைக்கல பட்டணத்திலேயோ, நான் சொல்லக்கூடிய சபையிலேயோ, நான் சொல்லக்கூடிய தேசத்திலேயோ, நான் சொல்லக்கூடிய குடியிருப்புலையோ, நான் சொல்ற வீட்டிலேயோ நீ என்ன செய்யணும்? குடியிருக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க செய்வீர்களானால் நீங்க என்ன செய்வீங்க? ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆண்டவர் சொல்ற தேசத்துல என்ன சும்மா சாதாரணதா இருக்கா? 26:7 படிங்க. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அளவுள்ளவளால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தார். பாருங்க, அந்த தேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? கொஞ்சம் ரேச அழகா இருந்தாலும் தன்னை அபகரிக்கிற தேசம். சும்மா சாதாரண தேசம் கிடையாது அந்த தேசம். ஆண்டவர் குடியிருக்குன்னு சொல்ற தேசம் சும்மா சாதாரண தேசம் அல்ல, அது ஒரு இடுக்கமான தேசம்தான். ரேச அசந்தா தான் பொண்டாட்டியும் தூக்கிடுவாங்க. அந்த தேசம்தான். அந்த தேசத்துலதான் அவன் ஈசாக்கு அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயந்துட்டு இருக்கான். நீ இங்க குடியிருக்கிற நாள் வரைக்கும், ஆண்டவர் சொல்ற குடியிருக்கிற நாளுக்கு வரைக்கும் பயம் இருக்கலாம். அங்க உள்ள மனிதர்கள் பார்க்கலாம். அங்க ராஜா மாதிரி ஆளுகை இருக்கான். நீங்க அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியா இருக்கிறாளே, ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கொஞ்சம் அசந்தா ராஜா தூக்கிட்டு போயிருப்பான். ஆமா, இந்த தேசம் சாதாரண தேசம் அல்ல. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கண்ணு எப்படா தூக்கலான் இருக்கும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன் குடும்ப ஆசீர்வாதத்தை தூக்கலான் ரெடியா இருக்கும். விட்டா அந்த தேசத்து அதிபதிகள் தூக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜஸ்ட் அவன் கண்ணு முன்னால அவன் ஏற்கனவே சகோதரின்னு சொல்லிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி தானே, நம்ம தூக்கிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கான். ஜஸ்ட் பொண்டாட்டின்னு தெரிஞ்சனால விட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரி, ஆண்டவர் கொடுக்கிற தேசம் கஷ்டமா தான் இருக்கும், பயமா இருக்கும். எப்போ எவன் நம்ம ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு போவான் அப்படிங்கிற ஒரு பயமும் கலக்கமும் இருக்கிற தேசம்தான். ஆனாலும் தேவன் உன்னை பாதுகாக்கிற தேவன். அவருடைய பலத்த கை உன் மேல இருக்கிறனால எந்த வல்லமையும் உன்னை தூக்கிட்டு போக முடியாது. எந்த வல்லமைனாலும் உன்னை தூக்கிட்டு போக முடியாது. நீ அவருக்குள்ள நீ அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல நீங்க 14ஆம் வசனத்தை படிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. பாருங்க, இப்ப ஈசாக்கு ஒரு ஆசிரியர். ஏன்னா அவனுடைய தகப்பனார் யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர். அவன் பெரிய சீமா. அவங்க அப்பா யாரு? பெரிய சீமா. அவன் பிள்ளையும் சீமா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவங்க அப்பா சீமானா இருக்கிறபடினால அவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை பார்த்து, பிள்ளைகளுடைய ஞானத்தை பார்த்து, பிள்ளைகளுடைய திறமையை பார்த்து அநேகர் பொறாமைப்படுறாங்க. பொறாம வரதான் செய்யும். வருமா வராதா? வரும். ஆண்டவர் சொல்ற இடத்துல பொறாமை இருந்துகிட்டே இருக்கும். வன்கண் இருக்கும், பொறாம இருக்கும். வன்கண் பொறாம இருந்துன்னா என்ன பண்ணும்? அதுக்கடுத்து என்ன பண்ணும்? வன்கண் பொறாம வந்துருச்சுங்க, என்ன பண்ணும்? வன்கண் பொறாம வந்துருச்சு, என்ன பண்ணும்? அடுத்து தந்திரம். நைஸா அடுத்த பகுதியில எப்படி கீழே தரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும். இல்லாட்டா இருக்கதே இருக்கு. 50 ரூபா கொடுத்து ஒரு தேங்காவை எலுமிச்சம்பழம் வச்சு சாப்டர் முடிச்சிருவான். வன்கண் பொறாமை
வன்கண் பொறாமையினுடைய உச்சம் போறது, கடைசி முடிவு அங்கதான் போகும். சவுல் பொறாமப்பட்டான் தெரியுமா? சவுல் பொறாமப்பட்டான். யார் மேல? தாவீது மேல பொறாமப்பட்டான். அவன் முடிவு எங்க போனான் தெரியுமா? குறியாக்குற இடத்துக்கு போயிட்டான். எங்க போனான் பத்தியா? எங்க போனான் பத்தியா? கடைசி குறியாக்குற இடத்துக்கு போயிட்டான். சவுல் யாருங்க? சவுல் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு எதிரி இவனை ஒழிச்சே தீரணும்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவராது மண்ணாங்கடியான்னு சொல்லி அடுத்த போதைக்கு குறி கேட்கிற இடத்துக்கு போயிட்டான். ஒரு மனிதன் வன்கண் பொறாமை, எந்த ஒரு மனிதன் வன்கண் பொறாமையில உச்சம் போயிட்டானோ அதுக்கப்புறம் ஆண்டவராது மண்ணாங்கடியாது. ஊரப்பா ஏன் ஆண்டவரான்? நான் இப்ப பாரு என் மனசை, என் திறமையில இன்னைக்கு அவனை கீழே தள்ளுறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன்னு பாரு. முயற்சி பண்ணுவாங்க, அது நிறைவேறல, அதுல எல்லாம் அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்ன. அவன் அப்படிதான் பண்ணான். சவுல் அப்படிதான் பண்ணான். ஈட்டியை வச்சு அப்படி நேர குத்தலாம் பார்த்தான். 3-4 தடவை குத்த பார்த்தான். நைசா 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 வேலைக்கு போயிட்டான். நீ அந்த வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். நேருக்கு நேர் குத்தலாம் பார்த்தான். இதாண்டா சமயம், கொன்றும் அப்படின்ட்டு கொல்வதற்கு சமயம் பார்த்துட்டான். கொல்வதற்கு சமயம் பார்த்துட்டான். ஆனா தேவன் இடம் கொடுக்கவே இல்லை. விலகி போயிட்டான். கடைசி முடிவு குறியேக்கிற இடத்துக்கு போயிட்டான். பரவாயில்ல, கடைசியில இவனை ஓய்க்கிறதுக்கு ஆண்டவர் விட்டுருங்கப்பா, நம்ம அங்க போயிடுவோம்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டான் கடைசியில. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்றோம். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல பயங்கரமான ஆட்கள் இருக்கலாம், பயங்கரமான ஆட்கள் இருக்கலாம், வன்கண் பொறாம இருக்கலாம், அது நிமித்தமா தந்திரங்கள் இருக்கலாம், மந்திரங்கள் கிரியை செய்யலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு கஷ்டங்க, ஆண்டவர் கொடுக்கிற தேசத்துல கொஞ்சம் கஷ்டம். அது ஆண்டவர் கொடுக்கிற தேசம் கொஞ்சம் கஷ்டம். அவர் ஒரு இடுக்கமான வாசல் வழியா கொண்டு போவார். தேவ ஜனங்களோடு போகும்போது ஒரு பாடு அனுபவிக்க தேவைப்படும். ஆண்டவர் கொடுக்கிற தேசம் அது. ஆண்டவர் அவர் அடைக்கலப்பட்டன, ஆண்டவர் கொடுக்கிற நாசரேத்து, ஆண்டவர் கொடுக்கிற எருசலேம், அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம நினைக்கிறது நடக்காது, நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காது. கொஞ்சம் அடங்கி இருக்கும்னா எல்லாத்துக்குமே இந்த ஒரு கஷ்டங்க. அடங்கி இருக்கும்னா யாராலும் அது முடியாதுங்க. யாராலையும் ஒரு சின்ன பிள்ளையில பாருங்க, உட்கார அப்படின்னு சொன்னா உட்கார மாட்டேங்குது. அப்படிதானே? சொல்லி பாருங்க, உங்க பெற்றோர்கள் சொல்லி பாருங்க பாப்பா, உட்கார்ந்து பேசாம இருக்கணும் சொல்லி பாருங்க, அடங்காதுங்க. 10 வயசு பிள்ளைங்க அடங்கன்னா 40 வயசு 50 வயசு ஆளுங்க எப்படி அடங்கும்? அது அடங்குன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அடங்குனா ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படியாக, ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவேன். நீ அடங்கி இருந்துட்டனா கண்டிப்பா உன்னைய நான் என்ன செய்வேன்? ஏற்ற காலத்துல உயர்த்துவேன். நீ அமைதியா இரு, நான் சொல்ற இடத்துல இரு, நான் சொல்ற சபையில இரு, நான் சொல்ற வீட்டுல இரு, நான் சொல்ற வேலையில இரு. கொஞ்ச காலம், ஒரு காலம் ஒரு அந்த காலத்துல உன்னை உயர்த்தி இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்க அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். நம்ம முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். சத்துரு உங்கள்கிட்ட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று எப்போ சொல்றாங்களோ, எப்ப அல்லன்னு நினைக்கிறாங்களோ அப்பவே நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். தேவ சித்தத்தின்படியே தேவ சித்தம் செய்ய உன்னை கருவியாய் பயன்படுத்தினால், நாம் கருவியாய் பயன்படுத்தும் ஆண்டவரே நீ சொல்வாயானால், ஆண்டவர் உன்னை
நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அடுத்து ஆண்டவர் சொல்ற இடத்துல அடங்கி இருந்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போமானால் நிச்சயமாக நாம எல்லாரும் என்னவா இருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்ட சொன்னோம். சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தை நம்மளுக்கு எப்போ வருதோ, ஆண்டவர் எப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த வார்த்தை சொல்றாங்களோ, ஆனா சத்துருக்கள் எப்பொழுது அந்த வார்த்தை சொல்றாங்களோ அந்த நேரத்துல நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் தேவன் வர்த்திக்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு நாளும் ஒருத்தரையும் தள்ளி விடாத தேவன் அல்ல அவரு. அவரை நம்பி அவரை நாடி தேடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த ஜனங்கள் ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போறல. அவரை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். மொத்தத்துல வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஒப்பு கொடுங்க எல்லாரும். கண்களை மூடி ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்க ஜனம். நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க எல்லாவற்றையும் விட்டுக்கிறோம். எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணுகிறவங்களுக்கு நான் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க வலுக்கட்டாயமா எங்க வஸ்திரத்தை எங்க ஸ்தானத்தை பிடிக்கி எடுக்கிற மனிதர்களுக்கு நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவுடைய வாயினால கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படியான நாள் நிச்சயமாக வரும் ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். சத்துருவுடைய வாயினால கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தை ஆண்டவரே நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்கும். ஏன்னா நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். தேவ சித்தம் செய்ய ஆண்டவரே என்னை கருவியாய் பயன்படுத்தும் என்று ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற எனக்கு ஆண்டவரே நமக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவருக்காக நீங்க என்ன பண்ணாஞ்சதான், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்குண்டான பிரதிபலனை ஆண்டவர் தருகிறார். நீங்க ஆண்டவருக்காக கருவியாய் பயன்படுத்தப்படுவையானால், அதுக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததிகளையும் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார், உன் குடும்பத்தை பெருக பண்ணுவார். தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல தங்கி இருக்கும்படியாக, ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல தங்கி இருக்கும்படியாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல அடங்கி இருக்கும்படியாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம். எல்லாவற்றிலும் பிரியமான மகளே, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் சித்தமாய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துக, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துக ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தூக்காலா பாலா காலா பா காலா பாலா காலா பா தூக்காலா பாலா காலா பா காலா பாலா காலா பா காலா பாலா காலா பா லபல பல 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 கிலோ தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பா தூக்காலா பாலா காலா பாலா காலா. நானே நல்ல மேய்ப்பன். தூக்காலா பாலா காலா பா தூக்காலா பாலா காலா. ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளின் நிலைமையை
புரிந்து அறிந்து அதனுடைய குறைவுகளை நிறைவாக்குவது போல நான் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவேன். காலா பாலா காலா பா காலா பா தூ காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. காலா பாலா காலா பாலா காலா. பயப்படாதே, கலங்காதே, சோர்ந்து போகாதே. காலா பாலா காலா பா காலா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். காலா பாலா காலா பாலா தூக்காலா பாலா காலா பாலா காலா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. காலா பாலா காலா தூக்காலா பாலா காலா பாலா காலா. அது நிறைவேறும் காலம் சமீபமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா. மகனே மகளே, இங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இங்கே வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னையும் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுகிற தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவரே, ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாத தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நிச்சயமா ஆண்டவர் உன்னை அழுகி பழுகி பெருக முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து வழிநடத்துவார். நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார்.